உங்களுக்கு பர்மனெண்ட்டாக எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, இன்னொன்று இப்போ ஜாதக கோச்சார பிரகாரம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது லாங் லைஃப் வரும். அவசரப்பட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடடான்னு யோசிக்கிறதுக்கு பதில் கரெக்டானது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் நல்லபடியாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி குருமார்களை பார்க்க ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்களே 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நல்ல குருமார்களை போய் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஆஃபீஸில், தொழிலில், பர்சனல் லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் தரும். அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பாலிடிக்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மிதுனராசி எங்கே மாட்டிப்பாங்கன்னா கொஞ்சம் துடுக்காக பேசுவாங்க, அவங்க அறிவாளி தான், அதை நான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுறேன்னா சில பேர் கொஞ்சம் தப்பான ஆளுங்கிட்ட டிபேட்டுக்கு போயிடுவாங்க, வாக்குவாதத்துக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஆஃபீஸ் நம்ம நெஞ்சுக்கு நேராக நிற்கிறவங்களை கண்டுபிடிச்சிடலாம், முதுகு பின்னாடி நிற்கிறவங்களும் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தில் போகாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ணுற தொழிலில் லாபம் வரும், சரிங்களா? அதே மாதிரி சுப விரயமும் வரும். அதனால் காசு வரும்போது கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், கிருஷ்ணர். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் நடராஜரை வழிபடுறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா துளசி கொடுங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் வில்வத்தை கொடுங்க. ஆனால் 2 கோவில்கள்லையும் நீங்கள் தீப ஆராதனைக்கோ இல்லை சாம்பிராணிக்கோ நீங்கள் சாம்பிராணி வாங்கி தரது ரொம்ப நல்லது. கோவில்களில் இப்போ தை மாதத்துக்குலாம் ஃபுல்லாக பாட்டு கச்சேரின்னு இருக்கும், அந்த லவுட் ஸ்பீக்கர் வாங்கி தரதோ இல்லை அதுக்கான வாடகை பணம் கட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் புளியாதரை கொடுக்குறது ஜென்ரலாகவே உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. இன்னும் உங்கள் கல்யாணத்துக்கு, வியாபாரத்துக்கு, தேவைக்கு ஏற்ற மாதிரி சில அன்னதான முறைகள் இருக்குது. அதை கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த தை 2026 உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும்.